ஹாய் கைஸ், பாருங்கள் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு. ஒரு கப்பு மாவு எடுத்து நல்லா லைஸாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கையில் இந்த உருண்டை பிடிச்சி அதில் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வெந்த பிறகு கொழுக்கட்டை வெந்த பிறகு தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடணும். அப்புறம் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சேன். அது செஞ்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வயசானவங்களுக்கு எல்லோரும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.